பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2021 வருடத்தில் மே மாதம் கடைசி வாரத்தில் கர்த்தருடைய நாளிலே, அதாவது இந்த வருடத்தின் 22வது கர்த்தருடைய நாளிலே நாம் ஒரு மனதோடு கூட இணையதளத்தின் வாயிலாக கூடி வரவும், நாம் ஒரு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும், நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த நெருக்கத்தின் காலங்களிலுமாக நம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவருடைய சட்டைகளின் மறைவிலே நம்ம மறைத்து கொள்ளத்தக்கதாக தெய்வம் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நாளிலுமாக ஜெப பாடலோடு கூட நான் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஒரு வேத பகுதியை நான் வாசித்து பிரவேசிக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சமாரி ஸ்திரியை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is spirit and the people who worship him must worship in spirit and truth. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய ஆவியின் மனிதன் தேவனோடு கூட லயித்து இருக்க வேண்டும். ஆராதனை பார்க்கும் பொழுது விசுவாசம், நம்பிக்கை, தேவனுக்கு கொடுக்கிற கனம், ஆராதனை, ஜபம் எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆத்மாவிலே பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணம், மனசாட்சி, ஞாபக சக்தி, காரண அறிவு, பாசம் எல்லாவற்றிலும் தேவனோடு கூட இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே ஆவியோடு உண்மையோடு தொழுதுகளை கர்த்தர் உதவி செய்வாராக. ஜப பாடலோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிப்போம். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. ஆமேன், 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 ஆமேன். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. समस्त सभையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. समस्त சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதானயம் மூளைக்கல்லே ஏராளமாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கேட்டாத விசாரம். அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கேட்டாத விசாரம். கூடி வந்த எம்மலங்காரம், கோடா கோடியாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே.
தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே. பொழுதெல்லாம் ஆவி உம்மையுடன், பொழுதெல்லாம் ஆவி, பொழுதெல்லாம் ஆவி. ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலுமாக ராஜா உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பிரவேசித்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு பாராட்டின தயவை என்னை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலுமாக நீர் ஆண்டவரே அப்பா இந்த பரிசுத்த ஆராதனையை நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தரிசிப்பதனால் உமக்கு சரணம் சரணம் என்று சொல்லி நாங்கள் பாடி உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே பிரவேசிக்க, ஆண்டவரே உம்முடைய வாசல்களில் துதியோடு பிரவேசிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜா. அப்பா, இந்த நாட்களிலுமாக எங்களுக்கு உம்முடைய கிருபையினால் ஜீவனை தந்து வாழ்வழித்து ஆண்டவரே இந்த நாளை காணும்படியான பாக்கியத்தை தந்து ராஜா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வர ஆராதனையின் வழி நம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக, உம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியர்களாக எங்களுக்கு விரோதமாக, மந்தைக்கு விரோதமாக, ஆண்டவரே இந்த எல்லைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் பொல்லாதவன் சேனைகள், அந்தகார லோகாதிபதிகளை அதிகாரமுள்ள வெற்றிவேந்த நாம் ஜெயம் சிறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சபித்து கழிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக ராஜா. ஆண்டவரே சகல நன்மைகளும் அறிகிற அறிவு, வெற்றி, வாழ்க்கை, சமாதானம், சுகம், ஆண்டவரே தேவனுடைய நன்மைகள், கிருபைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கட்டவெடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆட்கொண்டு நடத்துங்க டேடி. கர்த்தர் மகிமையாய் நடத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆவியானவர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்க, பலப்படுத்துங்க, நம்பிக்கையாலே அழித்துருளுங்க ஆண்டவரே. மாலே நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வாழ்வு உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களோட நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக சங்கீதம் 91 நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், மோசே சொல்கிறார், உன்னதமானவர் பிதாவாகி தேவன் ஏற்படுத்தின மறைவிடம், ஒரு ஆவிக்குரிய மறைவிடம் இயேசு. அந்த மறைவிடத்தில் தங்கி தாபரிப்பவன் சர்வ வல்லவருடைய நிழலாகிய பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தில் இருப்பான் என்றும் அழகாக பேசுகிறார். இந்த சங்கீதம் 91 அழகாக கவி நடையிலே அற்புதமாக இந்த பாடல் ஆசிரியர் போட்டிருக்கிறார். இந்த பாடலை பாடி கர்த்தரை மயப்படுத்துமா. சங்கீதம் 91 நம்ம அறிக்கை பண்ணுவோம், பாடலினால் அறிக்கை பண்ணுவோம். விசுவாசம் பெருகட்டும், வெற்றி உண்டாகட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஆமென். மறைவில்
ராஜா என்றும் என்னைத்தம் செட்டைகளால் என்னன் கேடகம் அவரின் வார்த்தை நான் கர்த்தரை நோக்கினி என்ன நடைக்கலம் கோட்டையும் தேவன் என்ன நம்பிக்கையும் நீ என்ன நடைக்கலம் என்று சொல் என்ன நடைக்கலம் என்று சொல் கண்ணிக்கென்னை பாழாக்கும் கொள்ளை நோயுக்கும் காத்திடுவான் நான் கர்த்தரை நோக்கினி எந்த நடைக்கலம் கோட்டையும் தேவன் என்ன நம்பிக்கையும் எந்த நடைக்கலம் என்று சொல்லுவேன் என்ன நடைக்கலம் என்று சொல்லுவேன் என் பக்கத்தில் 1000 பேர் 1000 பேர் வீழ்ந்தாலும் கண்களால் மட்டும் கண்டிடுவேன் வாதையன் கூடாரம் அழுகாது நான் கர்த்தரை நோக்கினி என்ன நடைக்கலம் கோட்டையும் தேவன் என்ன நம்பிக்கையும் என்ன நடைக்கலம் என்று சொல் என்ன நடைக்கலம் என்று சொல் என்ன நடைக்கலம் என்று சொல் என்ன நடைக்கலம் என்று சொல்லுவேன். ஆமென். நாம் ஆண்டவரை துதிக்கிற நேரம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற அற்புதமான நேரம். கைத்தட்டி பாடுவோம். மொபைலில் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், ஆன்லைன் டிவியில் பார்த்துட்ருக்கலாம், நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்துருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரை நாம் துதிப்போம், எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம், நல்ல கைத்தட்டி ஆராதிப்போம். ஆண்டோடு நாம் மைப்படுவதா கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி ஆராதிப்போம். நீங்கள் நிறைய பேர் கர்த்தர் நல்லவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. கர்த்தர் எப்பவும் நல்லவர் தான். காட் இஸ் குட் ஆல் தி டைம். அவர் என்னைக்கு நல்லது தான் செய்கிறார். தேவ பிள்ளைகள் அதை நீங்கள் விசுவாசிக்கணும். யோபின் மனைவி வழியாக பேசுகிறான், கர்த்தரை தூஷிப்பா, கர்த்தர் கெட்டவர் சொல்லப்பான்றார். ஆனால் யோபு அப்படி சொல்லலை. கர்த்தர் இன்றைக்கு நல்லவர் தான். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தரை பாடி துதிப்போமா? கர்த்தர் நல்லவர், அப்படி நாம மையப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அக்கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. ஆதி கர்த்தரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவன், துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. அற்புதம்
அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அன்பு கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு அல்லேலூயா, கழித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விட்டவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. பூமியை படைத்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அக்கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு அல்லேலூயா, புகழ்ந்து பாடு அல்லேலூயா, சேர்ந்து பாடு அல்லேலூயா, போற்றி பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கழித்து பாடு அல்லேலூயா, கழித்து பாடு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். தேவனுடைய நாமப்படுவதாக. ஆமென். பிரியமானவர்களே, ஒரு பிரசன்னத்தில் பிரவேசிக்கிற ஒரு நேரம். அவர் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ராஜாவுடைய வார்த்தை இங்கே இருக்கிறதோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறார். அவருடைய நன்மைகளை நினைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்போம். குறைவுகளை பார்க்காதீங்க. Just look at the goodness of God. தேவனுடைய நன்மைகளை பாருங்க. அவரை துதித்துக் கொண்டே இருங்க பிள்ளைகளே. Amen. Amen. நன்றி ஆண்டவரே. நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நிச்சயமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நிச்சயமும் நினைக்கின்றேன்.
ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீர் அழைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தனி தேற்றி கர்த்தனி தேற்றி. என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. கிருபை இனி நான் வாழ்வது உமக்காக, கிருபை உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் உமக்கே ஸ்தோத்திரம் ஐயா. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னாலும் ஸ்தோத்திரம். என்னாலும் ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன், மரணத்தையும் பாதாளத்தையும் கொள்ளை நோய்களையும் வென்றவர், பிசாசுடைய எல்லா தந்திரங்களையும் ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவர். அவரை நாம் ஆராதிப்போம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தவர்களாய் அவரை தொழுது கொள்வோம். அவர் இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் பிரதான ஆசாரனாய் பிதாவுடைய வலது பார்த்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிபதியே
செய்கிறோம். பாதாளம் என்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தனுடைய பலத்தோடு கூட இந்த துதிகளை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அசைவாட்டுகிறோம். அப்பா, துதி எங்கெல்லாம் எழும்புகிறதோ அங்கே விடுதலையும் சமாதானம் சுகம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கிறதே, ப்ரமோஷன் உண்டாயிருக்கிறதே. அப்பா, நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, என் பிள்ளைகள், நம்மை ஆராதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். ஆராதனை என்பது எங்கள் வாழ்க்கையிலே துவங்குகிறது, வாழ்க்கையின் முறையிலே துவங்குகிறது என்று பார்க்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே வாழ்கிற வாழ்க்கையில் துவங்குகிறது என்று பார்க்கிறோம். ஆராதி துதித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதியும். துதிகள் எல்லாம் சமூகத்திலே இருக்கிறோம். மகிமைப்படும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்பொழுதும் செய்கிற விசுவாச அறிக்கை செய்வோம். இது என்னுடைய பரிசுத்த வேதாகும். இது என்னை யாருன்னு சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமும் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ அவைகளை தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன், தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாக இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. இந்நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்விலே செழிப்பாய் மாறும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் செல்வோம். கடந்த வாரத்திலுமாக நாம் பார்க்கும் பொழுது பெந்தகோஸ்து ஞாயிறு நாம் கொண்டாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலுமாக இறங்கி வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் இருந்து அவர்களை தேற்றி அவர்களை பலப்படுத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அது வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆவியானுடைய அபிஷேகம் அந்த நாளிலுமாக கடந்து வந்ததை பார்க்கிறோம். யார் அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பதை குறித்ததான போதனைகள் கடந்த வாரத்தில் கர்த்தர் போதித்தார். பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட விதத்தில் தன்னை வெளிப்படுத்தினார், எப்படிப்பட்ட விதத்தில் செயல்பட்டார், புதிய ஏற்பாட்டில் காலங்களிலே நம்மோடு கூட நிரந்தரமாக இருக்கும்படியாக ஆவியானவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது சில குறிப்புகளை நான் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இது புதிய ஏற்பாட்டில் ஒரு அடித்தள கோட்பாடாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு எடுத்து போதித்தார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இது
பல பழைய ஏற்பாட்டு வகைகளில் முன்னறிவிக்கப்பட்டது என்று பார்த்தோம். சில வகைகள், சில கைண்ட்ஸ் பார்க்கும் பொழுது, வகைகள் என்று சொல்லும் பொழுது உதாரணம், உருவம் அல்லது உண்மையின் படத்தின் வழியாக ஆண்டவர் இதை காண்பித்ததை பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்த்தோம், பழைய ஏற்பாட்டின் வசனங்களில் முன்னறிவிக்கப்பட்டது. இந்த அபிஷேகத்தை குறித்து, இந்த ஞானஸ்தானத்தை குறித்து, இந்த நாள், அந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த அபிஷேகம், ஆவியான வழியை கிடைக்கிற இந்த ஞானஸ்தானத்தை குறித்ததான காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தொடர்ச்சியாக இந்த போதனைகளை நமக்கு போதிக்க இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யோவான் ஸ்நானகனால் முன்னறிவிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின், பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசி அவன் யோவான் ஸ்நானகனாக இருக்கிறான். அவனாலே முன்னறிவிக்கப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது சினாப்டிக் காஸ்பிள்ஸ் என்று சொல்லும் பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அதெல்லாம் யோவானிலும் பார்க்கும் பொழுது அவன், அந்த யோவான் ஸ்நானகன் அவனாலே அங்கே முன்னறிவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இங்கே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவனாய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்பதை குறித்ததான முன் அறிவிப்பை அங்கே பார்க்கிறோம். யார் அறிவிக்கிறார்? யோவான் ஸ்நானகன் ஆவியானுடைய ஏவுதலினால் அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இது இன்னொரு பகுதியில் மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவரோ, யார் அவரோ? இயேசுவோ, இயேசு கிறிஸ்துவோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். அப்போது இயேசு பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்நானம் கொடுத்தேன், ஆனால் இயேசு பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுப்பார். லூக்காவில் இன்னொரு அழகான வெளிப்பாடு இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நீங்கள் கிறிஸ்துவா வரப்போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறார், எல்லாருக்கும் பிரதியுத்தரம், உள்ளத்தில் நினச்சாங்க, வெளியே சொல்கிறார், எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். இயேசுவுக்கு சொல்கிறாரு, அவருடைய பாதரட்சைகளின் வாரை நினைச்ச அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் என்ன செய்வாருங்க? பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்பதை அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வளைந்திருக்கிறார். இங்கே யோவான் சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன். எனக்கு இயேசு பற்றி அறிவிக்க தான் வந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், பிதா என்னை அனுப்புனாரு, பழையற்பாட்டிலே அறிவித்தார். நான் மாம்சமாக நான் வந்தேன், பார்க்கும்போது இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு வந்தேன். என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். பாருங்க, யோவான் ஸ்நானகன் அதை முன்னறிவிக்கிறார். அதை தேவன், பிதாவாகிய தேவன் அவருக்கு சொல்றாரு, அப்பா யாரு கொண்டு எப்படிப்பட்ட விதத்தில் ஸ்தோத்திரம், யார் மேலே ஆவியானவர் இறங்கி தங்குவதை நீ காண்பாயோ, புறாவடிவு தங்கி காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த நாட்களிலுமாக நாம் வெற்றியை வாழ இயலாது. We need a Holy Spirit. பரிசுத்தாவின் காலம் இது, பரிசுத்தாவின் யுகம் இது. ஆகவே தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மிக மிகவும் அவசியம் என்பதை இங்கே யோவான் ஸ்நானகன் முன் அறிவிப்பாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அதை அழிக்கிறவர் அவரே, அவர் அந்த ஆவியானோட அபிஷேகத்தை தருகிறவர் அவரே என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இன்னைக்கு அச்சிஷ்டவங்கள்லாம் கொடுக்க முடியாது அபிஷேகத்தை. அவங்களாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள காத்திருந்தாங்க. ஆகவே அவரெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஆவியானவர் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே.
ஐந்தாவது குறிப்பாக பார்க்கிறோம், பிதாவாகிய தேவனாலும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், இந்த ஞானஸ்தானம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்தாங்க, நான் தருவேன்னு சொல்லி. அது சில எடுத்துக்காட்டான வசனங்கள், உறுதிப்படுத்தக்கூடிய வசனங்கள், இங்கே ஆதாரமான வசனங்களை நான் சொல்லட்டும், அதை கவனித்து கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் பிதா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை எந்த வாக்குத்தத்தம்? பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆவியோட அபிஷேகம். வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொன்னார். பாருங்க, இந்த ஆவியானோட அபிஷேகம் உன்னத பலத்தை கொண்டு வருகிறது. It gives the heavenly strength. பார்க்கும்போது பரலோகத்தின் பலன், உன்னத பலன் நமக்கு கிடைக்கிறது. அதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ ஆவியானோட அபிஷேகத்தில் நமக்கு உன்னதமான பலன் நமக்கு கிடைக்கிறது. So we have to be filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிறைவினால் நம்ம இருக்க வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணினதை இயேசுவும் வாக்கு பண்ணி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை 2:28 வசனத்தை குறிப்பிட்டு சொல்றார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு தருகிறேன். யோவேல் தீர்க்கதரிசனத்தில் என்ன சொல்றாரு? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. அந்த ஊற்றுதல், அந்த அபிஷேகம், அந்த ஆவியோட அபிஷேகம் நான் உங்களுக்கு தருவேன் சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இவ்வண்ணமாய் சொல்கிறார், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாளும் காட்சியளித்து தம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு வருகிற பொழுது, அவர்களோடு கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, தம்முடைய சீஷர்கள், தம்முடைய அப்போஸ்தலர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். யோவான் எதனால கலந்து? தண்ணீரினால், எழுத்தின்படி காணப்படுகிற ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். சரீரத்துக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஸ்நானத்தை கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சில நாளுக்குள்ளே அப்படின்னா என்ன? 40 நாள் அவரோடு கூட இருந்து அவர் பரமேறி அடுத்த 10 நாளுக்குள்ளாக 40 கூட்டல் 10 50வது நாளிலே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்று சொல்லி இயேசு குறிப்பிட்டு சொல்கிறதை, வாக்குறுதியோடு கூட சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம், ரட்சிக்கப்படும் போது ஆவியான உள்ள வந்துறார், நோ டவுட், அவர் தான் வர்றார், உள்ள வர்றாரு. ஆனால் அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் தருகிறார். யூ ஹேவ் டு ரிசீவ் த அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் செப்பரேட்லி. அதை ஆண்டவர் தருகிறார். அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் உங்கள் மேல் வரும் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அப்போது அது வரும். சில பேர் நினைக்கிறாங்க அபிஷேகம் வந்த பிறகு, சில பேர் நினைக்கிறாங்க இவங்க ஸ்தோத்திரம், அந்த அபிஷேகம்லாம் முதல் நூற்றாண்டிலே முடிந்து விட்டது. என்றைக்கு அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் வாழ்ந்து மரித்தார்களோ அன்றைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாதுங்க, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. எபிரேயர் 13:8 சொல்கிறார், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். He is the same yesterday, today, forever. தேவன் அப்படி தான் இருக்கிறார், இயேசு அப்படி தான் இருக்கார், மாறாதவர். மனுஷன்தான் மாறணும். ஸ்தோத்திரம். அவரை புரிந்து கொள்வதற்குள்ள வரணும். தேவனுடைய வாசனத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நான் வெற்றி இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர்கள் மனக்கண்களை திறந்தார். என் தகப்பனாரை கர்த்தர் அபிஷேகித்தார், எங்கன்னே அபிஷேகித்தார், ஒவ்வொருவரும் அபிஷேகித்தார். அப்போது இந்த வெளிப்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த உன்னத பலம், சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசு வாக்குறுதி அளிக்கிறார் பார்க்கிறோம். ஆக அப்போ இவைகள் அவசியம், இது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவது குறிப்பாக கல்வாரி மீதான அவருடைய பிராயச்சித்த மரணத்தின் மூலம் இயேசு வாங்கினார். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் சாதாரணமாக வர்றது கிடையாது. இயேசு சுவாமி தம்முடைய கல்வாரி சிலுவையிலே அவர் தந்த அந்த செய்த பிராயச்சித்த பலியினாலே பிதாவிடமிருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்தார்.
வாங்கினார் என்பது ரொம்ப அழகாக திட்ட தெளிவாக பரிசுத்த வேதாமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்களில் அந்த அதிகாலை வேளையில் காலை வேளையில் பார்க்கும் பொழுது 17 தேசத்தில் இருந்து வந்த யூதர்கள் பார்க்கும் பொழுது அந்த பெந்தகோஸ்து பண்டிகை அறுவடையின் பண்டிகை கொண்டாட வந்த தேவ பிள்ளைகள் யூதர்களுக்கு பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அங்கே பிரசங்கம் போது சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:33 அவர் யார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே, பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளின வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பொழிந்தருளினார். இதை என்ன செஞ்சார்? இந்த அபிஷேகத்தை பொழிந்தருளினார். சும்மா சாதாரண கிடைக்கல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிகாலை வேளையில் குடிச்சிட்டு இவங்கெல்லாம் இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரை இயேசு பெற்று இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்து நாளிலே இந்த அபிஷேகத்தை பொழிந்தருளினான்னு சொல்கிறார் பேதுரு. பாருங்க, என்ன அற்புதம் பாருங்க. அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதினாலே, அவருடைய பிராயச்சித்தத்தினாலே, பரிகாரத்தினாலே இந்த அபிஷேகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் இந்த வெளிப்பாடின் சில விளக்கங்களும் அருமையாக இருக்கிறது. பாருங்கள், கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ இயேசு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவன் குற்றவாளி மரத்தில் தூக்கப்படுவான்னு சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் தூக்கப்படுகிறான் அப்படின்றார். அப்போ இயேசு எனக்காக சாபமானான். தலையெழுத்து ஸ்தோத்திரம். சாபங்கள் இருந்து எழுத்தின்படி சாபம், சொல்லின்படி சாபம், உணர்ச்சியின்படி சாபம், செயலின்படி சாபம். என்னென்ன சாபத்தை பெற்றுக்கொண்டோமோ அந்த சாபத்திலிருந்து அந்த முறித்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு நமக்காக மரத்தில், சபிக்கப்பட்ட மரத்தில் எனக்காக சாபமானார். அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். சரி, 14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்குள் பூமியின் சந்ததிகள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை யார் ஆசீர்வதிக்கப்பட்டுருவான், உன்னை சபிக்கப்பட்டு போவான்றார். ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆண்டவர். இந்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகள் போட்டிருக்குது. சரியான மொழிபெயர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினால் யூதர் அல்லாத ஜனங்களுக்கு வரும்படியாகும். யூதர் அல்லாத ஜனங்கள் யார்? நமக்கு. ஸ்தோத்திரம். யூதர் அல்லாத ஜனங்கள் உலகத்தில் சிதறிக்கிற எல்லா மக்கள் வரும்படியாகவும். அடுத்தது ஆவியை குறித்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்த ஆவியான ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே, எதனால? விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது அநேக காரியங்கள் நம்மை விடுதலையாக்கினார். முதலாவது சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார், ஆசீர்வாதத்துக்குள்ள என்னை கொண்டு வந்தார், நம்மை கொண்டு வருகிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் வருகிறார். எப்படி அதை நம்ம பெற்றுக்கொள்றோம்? விசுவாசத்தினாலே. விசுவாசம் எதனால் வருது? ரோமர் 10:17 சொல்கிறது, கேள்வியினால் வருகிறது. faith cometh by hearing. ஆம்பிளிஃபைடு என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, ஆங்கில மொழிபெயர்ப்பு. அதில் எப்படி சொல்கிறதுனா, ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் பை த வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பதனாலே நமக்கு என்ன வரும்? விசுவாசம் வரும். அழகாக சொன்னார். அப்போது இங்கே பார்க்கும் பொழுது இன்னொருத்த சொல்லும் பொழுது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 சொல்வது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத விஷயம். கண்ணெல்லாம் நான் பார்க்கல, நான் அதில் உறுதியாக இருக்கேன், அது எனக்கு கிடைத்து விட்டு இந்த உறுதியாக இருக்கிறேன். அப்போ தேவனிடத்தில் நீங்கள் வர வேண்டும், தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, பரிசுத்தவான்கள் கூர்ந்து கவனிங்க. அப்போ தேவனிடத்தில் பிரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, அவர் உண்டென்றும் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்க வேண்டும் விசுவாசிக்கும். விசுவாசம் இல்லாமல், நாம் பார்த்தோம்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்.
Without faith you can't please God. பாருங்க 119 சங்கீதம் 130 வசனம் சொல்லும் பொழுது, வேதத்தின் பிரசித்தம் என்ன செய்கிறது? வெளிச்சத்தை தருகிறது. Whenever the word is preached, it brings light, enlightenment to the person who hears. யாரெல்லாம் தேவனுடைய வசனங்கள் போதிக்கப்படும் பொழுது, கேட்கும் பொழுது, அவர்களுக்கு வெளிச்சம் தருகிறது, விளக்கம் தருகிறது, தெளிவை தருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை இயேசு நமக்காக பிரயாசித்தம் செய்த பொழுது பரிசுத்தாவினுடைய கிருபையை பெற்று, வரத்தை பெற்று, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று நமக்கு அவர் பொழிந்தருளினார். ஆமென். அப்போ நமக்கு தேவை இயேசு கிறிஸ்து எழுத்தின்படி நம்மோடு கூட இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு தமது ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given, Christ has given His Holy Spirit. அவருடைய பரிசுத்த மூன்றாவது ஆழ்த்தத்தம் உள்ள நபரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்கு தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த பிரசித்தம், இந்த வேதத்தின் பிரசித்தம் நமக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதாக கொண்டு வந்து என்ன செய்யுது? பேதையை ஞானியாக்குகிறது. அறிவே இல்லையா, நான் படிப்பறிவு இல்லையா, உன்னை ஞானமான மாற்றக்கூடியது பிரசங்கம், தேவனுடைய வெளிப்பாடு. இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மத்தியானத்தை கேட்டுக்கொள்ளலாம், இரவு நேரத்தை கேட்டுக்கொள்ள, எந்த நேரத்தை கேட்டு, எந்த கோடி இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த பிரசித்தம், இந்த விளக்கம் உங்களுக்கு வெளிச்சத்தை தருவதாக. ஆமென். வெளிப்பாட்டை தருவதாக. இந்த அபிஷேகம் கல்வாரி சிலுவையில் இயேசுவினால் பெற்று தரப்பட்டது, பொடியப்பட்டது நமக்கு. அப்போ இயேசு இல்லாமல் நமக்கு இந்த ஆவியானோட அபிஷேகம் இல்லை. Without Christ we don't have the Holy Spirit's anointing. We don't have the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஞானஸ்நானம் வேணும்னா இயேசு உங்களுக்கு தேவை. இயேசு இல்லாமல் அதை தர முடியும். ஏன்னா அவர் தான் பெற்றிருந்தார். இங்கே ஒரு கேள்வி வருது. யூதர் அல்லாத ஜனங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் பெற வேண்டிய ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்ன? அதான் பார்த்தோம். என்னென்ன ஆசீர்வாதம்? யூதர் இல்லாத ஜனங்கள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெறணும் அதை நம்ம பார்த்தோம். அப்போது சாபத்தில் நான் விடுதலை ஆகிறேன், அது ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நான் பங்காளியாக மாறுறேன். 2. 3 பார்க்கும் பொழுது சுதந்திரம் நான் மாறுறேன். 3 நான் பார்க்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த 3 ஆசீர்வாதங்கள் இங்கே நாம் பார்க்கிறதை கர்த்தர் நம்ம சுட்டி காண்பிக்கிறார். இப்போ அடுத்த கேள்வி என்ன மக்களுக்கு வருதுன்னா, சரிங்க சொல்லிட்டீங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளான ஞானஸ்தானம் என்றால் என்னங்க, இந்த அபிஷேகம்னா என்னங்க, கொஞ்சம் விளக்குங்க அப்படின்றார். நிறைய பேருக்கு இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் விளக்குனா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இது ரட்சிப்பிலிருந்து வேறுபட்டது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படுவதிலிருந்து வேறுபட்டது. ரட்சிப்பில் நான் இயேசு கிறிஸ்துவை ரட்சகராகவும் ஆண்டவராகவும் பெறுகிறோம். அப்போது ரட்சிப்பில் என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக, ஆண்டவராக, தேவனுடைய குமாரன் என்ற விசுவாசத்தினால பெற்றுக்கொள்கிறோம். இது பாவிக்கு தெய்வம், கடவுள், தேவன் அருளுகிற ஒரு பரிசு. இந்த ரட்சிப்பு ஒரு பாவியான மனுஷன், ஒரு பாவியான மனுஷிக்கு கடவுள் தருகிற, தேவன் தருகிற, பார்க்கும்பொழுது தெய்வம் தருகிற ஒரு பரிசு தான் ரட்சிப்பு. ஸோ இது என்ன செய்கிறது? பரிசுத்தனுடைய அபிஷேகம் ஞானஸ்தானத்தை வேறுபட்டதாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறவள் பார்க்கும் பொழுது எதன்படி விசுவாசிக்கிறோம்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். அவரை விசுவாசிப்பதால் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம். அந்த யோவான் 20:31 வாசிக்கிறோம், எவளோ அவன் கெட்டு போகாமல் நரகம்னு ஒன்று இருக்குங்க, அந்த நரகத்துக்கு நாம் போகாமல் நித்திய ஜீவனை, இந்த உலகத்தில் அந்த நித்திய ஜீவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது தோங்குது. உங்கள் ஆவி இனிமேல் சாகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவி சாகாது. அதை யாரும் அடிக்க முடியாது. நித்தியமாய் தேவனோடு ஒரு வாழ்கிற ஒரு பாக்கியம் அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், இந்த உலகத்தில் அன்பு கொண்டார். ஆக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஞானஸ்தானத்தில் நபராகிய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெறுகிறோம். அப்போது ரட்சிப்பில் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் பெறுகிறோம், அவர் அடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்த ஞானஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது நபராகிய பரிசுத்த ஆவியானவர் நாம் பெறுகிறோம்.
இது கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி இயேசுவின் சீஷருக்கு பக்தருக்கு தெய்வமாக கடவுள் பிதாவாகிய தேவன் அருளுகிற ஒரு பரிசுதான் இந்த ஆவியானவருக்குள்ளான ஞானஸ்நானம், ஆவியானவருக்குள்ளாக அபிஷேகம். மறந்துடக்கூடாது. அப்போது இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் சீஷர்கள், இயேசுவின் பக்தர், இயேசு மேல் இருக்க பக்தர்கள், இயேசு இவர்களுக்கு தெய்வம் கொடுக்கிற, பிதாவாகி தேவன் கொடுக்கிற, கடவுளாகிய தேவன் கொடுக்கிற ஒரு பரிசுதான் இந்த அபிஷேகம், இந்த ஞானஸ்நானம். அப்போ இதை நீங்கள் மறந்துக்கலாம். இப்போது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. அப்போது இதை நம் நினைவில் வைத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளே இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த சத்தியம் மூளை விடுதலை ஆப்பதாக, சத்தியத்தை அறிவீர்கள், சத்திய மூளை விடுதலையாக்க சொல்கிறார். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யார் இந்த சத்திய ஆவியை பெற முடியும்? who cannot பெற முடியாது. பாருங்க, who cannot receive the Holy Spirit of truth, சத்திய ஆவியை பரிசுத்தம் யாரெல்லாம் பெற முடியாது என்பதை ரொம்ப அழகாக சொல்றார் யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் அப்படின்னு போட்டிருக்கு. உலகம் யாருங்க? தேவனால் உண்டாக்கப்பட்டது தானே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆமாங்க, தேவனால் உண்டாக்கப்பட்டது. எப்பொழுது மனிதன் பாருங்க உண்டாக்கப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 1:28-26 சொல்றாரு, இந்த உலகத்தை நீ பலுகி பெருகி பூமி நிரப்பி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்கள். அப்போ அதிபதி, உலகத்துக்கு அதிபதியாக தேவன் தான் பிரதான அதிபதியாக இருக்கிறார். அவர் தான் ஓனரு. அவர் மனுஷனை உண்டாக்கி நீங்கள் சின்ன அதிபதிகளாக, குட்டி கடவுள்களாக இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். அவங்க தான் அதிபதி. இப்போது இங்கே என்ன சொல்ற? உலகம் அந்த சத்திய ஆவியானவர் காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால். யார் அந்த உலகம்? அப்போ இந்த உலகத்தின் அதிபதி மனுஷனாக இருந்தான். ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய எல்லா மேன்மையும் காண்பிச்சு இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றான் பிசாசு. இவைகளெல்லாம் என்ன செய்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இட் ஹாஸ் பீன் கிவன் டு மீ. போய் சொல்கிறான், ஏமாத்தி பிடிங்கிட்டான். சொல்கிறோம், மனுக்குலத்தின் முதல் நபராக இருந்த, தேவனால் உண்டாக்கப்பட்ட நபராக இருந்த ஆதாமை ஏமாத்தி பிடிங்கிட்டான். அவன் சொன்னான் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். லூக்கா 4:6 உங்களுக்கு வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை, இவைகளின் மகிமையும் என்னங்க உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன்னு சொல்லி போய் சொல்கிறான். இல்லைங்க, ஒப்பு கொடுக்கப்படலை. இவன் திருடிட்டான், இவன் ஏமாத்திட்டான். அப்போது உலகத்திற்கு அதிபதியாய் இருந்த மனுஷனை ஏமாற்றி வஞ்சித்து அந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை, ஆளுமையை அவன் எடுத்துட்டான். பிசாசு எடுத்துட்டான். பிசாசு யாரு? தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவ தூதன், வேலைக்காரன். அவன் என்ன செய்தான்? தன்னுடைய பெருமையினால, அகந்தையினால, சுயசத்தத்தினால, கலகத்தினாலே தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் எதிரியாக மாறிட்டான். இன்னைக்கு அவனுடைய கரத்தில் அந்த உலகம் இருக்கிறது. அப்போ சொல்கிறா பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். இந்த உலகத்தின் அதிபதியின் நிமித்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், இந்த உலகத்தில் பிறந்த மக்கள் சத்திய ஆவியானவர் காண முடியாது, அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்? இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள். இந்த உலகம் என்கிற வார்த்தையை சற்று விரிவாய் தேவாவியார் நமக்கு விளக்குவாராக. கவனிங்க, இப்போ ரெண்டாவது அதிபதி அவன் மாறிட்டான். அப்போது முதல் அதிபதி அந்த மனுஷன் இன்னைக்கு அவன் அடிமையாக மாறிட்டான். அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய அதிபதி என்கிற ஸ்தானத்தை அவன் பெற்றுட்டு அவன் சொன்னான் பாருங்க, எங்க நல்ல கவனிங்க, யோவான் 14:30 சொல்றார், இயேசு சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு வரான், அவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அவன் என்கிட்ட வரான், ஏதோ குற்றம் கண்டுக்கலான்னு வரான், ஆனால் அவன் என்னிடத்துல
பங்கு இல்லை. 12ஆம் அதிகாரத்தில் யோவான் 12:31 சொல்றார், உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான்றார். ஆனால் கல்வாரி சிலுவை இயேசு மரித்து அடக்கம் செய்ய 3ஆம் நாள் உயிரை கூட எழுந்தவரோ அன்றைக்கு அவன் புறம்பாக தள்ளப்பட்டான். இந்த நற்செய்தி நாங்கள் சொல்கிறோம், இந்த நற்செய்தி தான் சொல்கிறோம். மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம். ஏன்னா நாம் தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனிடத்திலிருந்து நம்முடைய ஆவி புறப்பட்டு வந்து குட்டி கடவுள்களாக இருக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு அடிமைகளாக படைக்கப்பட்டவர்களை வழிபட்டு கொண்டு, மனிதர்களை வழிபட்டு கொண்டு, தேவனுக்கு துதியும் ஆராதனையும் நமஸ்காரம் கொடுக்காமல் எதையோ கொடுத்துட்ருக்கிறோம். அதனால தான் இதை நாங்கள் உங்களுக்கு போதித்து கொடுக்கும். இந்த நற்செய்தி உங்களுக்கு விடுதலை தருவதாக. அப்போ இன்றைக்கு அந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டான், தோற்கடிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா அது யோவான் 16:11 சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டான். He has been judged. பாருங்க, இதை தான் ஆவியானவர் போதிக்கிறார், இதை தான் சபையில் போதிக்கிறோம். உலகத்தின் அதிபதி பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டான், இனிமேல் அவனுக்கு கூட ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்ல இராணுவத்தில் நிறைய சாகசங்கள், நிறைய சாதனைகளை படைத்தவர்கள் மெடல் போடுவாங்க. ஜனாதிபதி நாள், முதல்வர் நாள், எங்கே இருக்கிறாங்க, எங்கே பணி செய்கிறாங்க அங்கே போடுவாங்க. இதெல்லாம் பிடுங்கிட்டு விட்டால் எப்படி இருக்கும் பாருங்களேன். சாதனையெல்லாம் போச்சு. பிசாசு அப்படி தான் பிடுங்கின மனிதனிடத்திலிருந்து, ஆதாமாகிய முதல் மனிதனிடத்தில் பிடுங்கின எல்லா அதிகாரத்தையும் அவன் வச்சிருந்தான். ஆனால் இயேசு வானத்தில் இறங்கின 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து வந்து அவனை தோற்கடித்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஜெயம் பெற்று அவன் என்னென்னலாம் திருநான மனுஷங்கிட்ட இருந்து அந்த ஸ்தானத்தை உறிஞ்சிட்டார். இன்னைக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, கிழிஞ்ச சட்டையோடு தெரியணும். ஆனால் அவனுக்கு அநேகர் மேன்மை கொடுக்குறோம், அவனுக்கு புகழ் சுற்றிட்டு இருக்கோம், அவன் பெரியவன் சொல்லிட்டு இருக்கோம். கிடையவே கிடையாது, பொல்லாத பிசாசு சொல்கிறான், அவன் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா, இயேசு பெரியவர். ஆமென், இயேசு பெரியவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே இப்படிப்பட்டவனாய் இருக்கிறவன் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். அப்போ மக்கள், உலகத்தில் பிறக்கின்ற மக்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி வச்சிருக்கானா, அவள் மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். இந்த சத்தியத்தை அறியாமல் அவர்கள் அப்படியே இருக்கட்டும். இந்த ஆவி இயேசு தேவையில்லை உங்களுக்கு, இந்த ஆவியானது, அவர் கொடுக்கிற ஆவியானது தேவையில்லை, அவர் கொடுக்கிற அபிஷேகம் உனக்கு தேவையில்லை என்கிறத அப்படியே குருடாக்கி வச்சிருக்கான் மக்களை. அதான் இன்னைக்கு அப்படியே வளராமல் இருக்காங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ ஆவியானுடைய முக்கியத்துவத்தை அறியாமல், அவருடைய அபிஷேகத்தை அறியாமல், அவருக்குள்ளாக காணப்படுகிற ஞானஸ்தானத்தை அறியாமல் இன்னைக்கு அநேகர் வெறுமையாக வல்லமையற்றவர்களாக இருக்கிறார்கள். இட்ஸ் so pathetic. இன்னைக்கு தேவ ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னால் எதுவுமே நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஷேபராந்தர மந்தோரோ ஷபலோந்தே பராதா. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகம், அந்த வல்லமை அநேக கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலை தரும், அநேகரை விடுதலை ஆக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராமே. அப்போது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி தேவனானவன் கடவுளை போல இருக்கிறான், அவன் கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா, ஏமாத்திட்டு இருக்கிறான். அவன் இந்த மக்களுடைய மனக்கண்களை உண்டாக்கிறான். இந்த காலவேளையில், இந்த வேளையிலுமாக, இந்த நேரத்தில் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இதை கவனித்து கொண்டிருந்தால், காணொலியை பார்த்து கொண்டிருந்தால், இது யூடியூப் சேனல் பார்த்து கொண்டு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் மனதில் எப்படிப்பட்ட விதத்தில் அந்த இந்த என்ன இருக்கிறது, குருட்டுத்தன்மை இருக்கிறதோ அதை ஆண்டவர் விளக்கத்தக்கதாக கிருபை தருவார். இந்த சத்தியம் இப்படிப்பட்ட ஒரு பார்வையற்ற நிலை உங்கள் வாழ்க்கையை மாற்றி, கண்களுக்கு களிங்கம் விட்டு, கண்களுக்கு மருந்திட்டு, ஸ்தோத்திரம், உங்கள் கண்கள் தெளிவாய் பார்க்கத்தக்கதாக, ஒரு உறுதியான முடிவெடுக்கத்தக்கதாக, பரிசுத்தாவியான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் சொல்கிறது, சொன்னார், இவன் என்னென்ன செய்யறான் பாருங்க. மனக்கண்கள் குருடாக்கி மக்கள் எப்படி வச்சிருக்கான், கண்களை நிச்ச, மாம்சத்தை நிச்ச, ஜீவன் பெருமையை உலகத்தில் வைத்திருக்கிறான். அதனால தான் சொல்றார், இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவர் காணாமல், பிசாசு ரொம்ப தெளிவாக இருக்கான். அப்போ மக்கள் எல்லாம் தெளிவடைந்து விடுவார்கள், தேவனை அறிந்து கொள்வார்கள், வெற்றியை வாழ்வார்கள். அறிஞ்சுதான் அவங்க இந்த சத்தியம், இந்த சத்தியம் தேவன்
நமக்கு பரிசை தந்தார், ரட்சிப்பை, ரட்சண கொம்பை உயர்த்தினார். அந்த ரட்சண கொம்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுத் தருகிறார் என்கிற வெளிப்பாட்டை யாரும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவளை மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். மற்ற காரியங்களை கவனம் செலுத்த வைக்கிறான். உலக சம்பந்தமா, எந்த உலக சம்பந்தமா? கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதெல்லாம் செலுத்தணும். அது கடவுளால் உண்டானதல்லங்க. கவனிங்க, அவன் முட்டாப்பையா பிசாசு, அவன் முட்டாள். அவனுக்கு ஒரே ஒரு தான் தெரியும், 3 டெஸ்ட்டு தான் வைப்பான்: கண்களிச்ச, மாம்சத்தை, ஜீவனத்தின் பெருமை. இதில் தான் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான். அன்னைக்கு என் தேவ பிள்ளைகளே, நம்மை விடுதலையாக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதாக. ஆமென். யாரும் சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும்? யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை சொல்லுகிறார். ஆண்டவராகிய, பாருங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் யார்? தம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னாரே சொல்றார். என்ன சொல்றாரு? எப்பா, தாகமாக இருக்கிறவர்கள் வந்து இந்த தண்ணீரை பெற்றுக்கொள். இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியின் தண்ணீர். இந்த தண்ணீரை பெற்றுக்கொள், உங்களுக்குள்ள இந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுக்குள்ள ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. புறப்பட்டு ஓடுன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஆவியை குறித்து தம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொல்லுகிறார். சொல்லிட்டு இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால, இன்னும் அவர் வந்து பார்க்கும்பொழுது நமக்காக ரட்சண பலியாக கல்வாரி சிலுவிலே பலியிடப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்தாத காரணத்தினாலே, அதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்த ஆவியின் இன்னும் அருளப்படலை. பரிசுத்த ஆவியின் இன்னும் அருளப்படாத ஒரு காலத்தில் சொல்றார், வாக்குறுதி கொடுக்கிறார். யார் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அவரை விசுவாசிக்கிறவர், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும். நம்ம எதை விசுவாசித்துட்டு இருக்கோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த நாம் பெற்றுக்கொள்ளும். யோவான் 20:31 சொல்றாரு, எப்படி நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும், விசுவாசித்தவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாருங்க, பைபிளுடைய விசுவாசம் வேறங்க. பைபிளுடைய விசுவாசம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்படி நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவருடைய நாமத்தினால் என்ன வருகிறது? நித்திய ஜீவன், தேவ ரகமான வாழ்வு எனக்கு கிடைக்குது. நீடூடி வாழ போகிறேன் கடவுளோடு. அதை விசுவாசிக்கிறதுக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி, ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட விதத்தை சொன்னார். அப்போ யார்? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் தான் பெற முடியும், அச்சிஷ்டவங்கள் அல்ல. அப்போது இன்றைக்கி தெளிவாக நம்ம இருக்கணும். இந்த சத்தியம் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கொண்டு வருவதாக. சரிங்க, ஆவியானவனுக்குள்ளே வந்துடுறார். ஆவியானவர் வந்த போது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவரை பெற்றதின் விளைவாக நம்முடைய உடல் எப்படி மாறுகிறது, நம்முடைய சரீரம் எப்படி மாறுகிறது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்றார். உங்கள் சரீரமானது, 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா என்று சொல்றார். உங்கள் சரீரம் என்ன ஆகுது? ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, பெற்றுக்கொண்ட விளைவினால் என்ன நடக்குது? உங்களுக்குள்ளாக ஆவியானவர் தங்குகிறார். உங்களுக்குள்ளாக ஆவியான் தங்கியிருக்கிற ஆலயமாய் மாறுகிறீர்கள். அடுத்தது, நாம் நமக்குரியவர்கள் அல்ல என்று அறிகிறோம். அப்போ he is the owner. தேவன் தான் இந்த சரீரத்தினுடைய எஜமானா இருக்கிறார். ஆவியானோட அனுப்புகிறார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நமக்கு அனுப்புகிறார். இயேசு கொடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவ பிராயச்சித்தத்தினால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொண்ட ஆவியானவர் நம்முடைய சரீரத்தினுடைய முதலாளி ஆகிறார். இந்த சரீரத்தை கண்ணாப்புனான்னு பயன்படுத்த முடியாது. இந்த சரீரத்தை நம்முடைய இஷ்டப்படி நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த சரீரத்தை பாவ காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்த முடியாது. இந்த சரீரத்தினுடைய முதலாளி ஆவியானவராக மாறுகிறார். ஸோ விளைவாக நான் என்ன செய்யணும்? அவர் முதலாளியின் போது அவர் சொல்லபடி நம்ம நடக்கணும். இஷ்டப்படி நடக்கக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம இஷ்டப்படி நடப்போம், நம்ம விருப்பத்தின்படி கிடையவே கிடையாது.
ஆவியானவர் என்னைக்குமே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த வசனத்தை கொண்டு தான் நம்ம நடத்துவார். He will always lead us according to the Holy Scriptures. That is the Holy Bible, which is in the Holy Bible. பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற பைபிளில் இருக்கிற வார்த்தை கொண்டு தான் ஆவியானவர் நடத்துவார். சரி, நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இது நம் வாழ்வில் என்ன முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டார். அவர் தான் நம்முடைய முதலாளி. எந்த விதத்தில் மாற்றத்தை கொண்டு வருகிறார்? அதே 1 கொரிந்தியர் எழுதின முதல் நிருபம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அப்போது விலைக்கரையம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் இயேசு. தம்முடைய ரத்தத்தினாலே விலைக்கரையம் கொடுக்கிறார். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால், கவனிங்க, இப்போ என் சரீரத்தினுடைய முதலாளி யார்? ஆவியானவர், தேவன், இயேசு. அப்போது தேவனுக்கு உடையவர்களாக மாறிட்டோம். ஏன்னா கரையம் கொடுத்து வாங்கிட்டார், காசு கொடுத்து வாங்கிட்டார். தம்முடைய ரத்தம், விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து வாங்கிட்டார். உங்களை என்ன வாங்கிட்டார். அப்போது தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினால், உள்ளே இருக்கிற மனுஷன் ஆவியில் என்னென்ன இருக்குது? விசுவாசம், நம்பிக்கை, தேவனுக்கு கொடுக்குற கனம், ஜபம், ஆராதனை. இந்த 5 பகுதியில் அங்கே இருக்குது. அப்போது ஆவினாலும் சரீரத்தினாலும், சரீரத்தில் என்ன இருக்குது? என் எண்ணம், என் மனசாட்சி, என் ஞாபக சக்தி, என் காரண அறிவு, பாசம், இவைகளினாலும் தேவனை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இங்கே துவங்கிருச்சுன்னா சரீரத்தில் தேவனுக்கு மகிமை கொண்டு வருவோம். அதனால தான் சொல்கிறோம், உலகத்தில் சொன்னாங்க எண்ணம் போல தாண்டா வாழ்க்கை அப்படின்ட்டு. அதை தான் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்கிறாரு. பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரன் ஸ்தோத்திரம் சாலமோன் வழி ஆவியான சொல்கிறாரு, ஒருவனுடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆக நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே நாம் என்ன செய்யணும்? நாம் புரிந்திருக்க வேண்டும். இந்த சரீரம், நான் கூடிக்கொண்டிருக்கிற சரீரம், எனக்குள்ள ஆவியானவர் ஆலயமாக்கி கொண்ட சரீரம், அதற்கு முதலாளி தேவனே, முதலாளி ஆவியானவரே. அந்த முதலாளி பார்க்கும் பொழுது யாருங்க? எஜமான் யாருங்க? இயேசுவே. ஆகையினால என்னுடைய சரீரத்தினாலும் என்னுடைய ஆவினாலும் ஆத்துமாவினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். தெய்வ பிள்ளைகளே, இந்த அபிஷேகம் என்னென்னங்கெல்லாம் கொண்டு செல்லுது பாருங்கள். யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு காண்பித்தார் ஆண்டவர். பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையின் விளைவு என்ன? வாட் இஸ் த ரிசல்ட்? இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் உங்களோட வாழ்க்கையில். தேவனுடைய சரீரம் அந்த ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயத்தை நாம் கெடுக்க போகிறது கிடையாது. அந்த ஆலயத்தை நாம் சரியாய் பராமரிக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும்போது மகிமைப்படுவார். பரிசுத்தம் என்று சொல்லி பார்க்கும்போது செப்பரேட்டட் லைஃப், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பிசாசிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட, பாவத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட, தேவனுக்கென்று பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. தேவன் தான் இதுக்கு சொந்தம். என் சரீரத்துக்கு அவர் தான், என் உயிருக்கு அவர் தான் எஜமானர். ஆகவே நான் தேவனை என் சரீரத்திலும் என் ஆத்மாவிலும் என் ஆவியில் அவரை மகிமைப்படுத்துவேன். I will glorify God by the help of the Holy Spirit. பரிசுத்த அபிஷேகத்தினால நான் மகிமைப்படுத்துவேன். தொடர்ந்து வருகிற வாரங்களில் இந்த போதனைகள், விசுவாச போதனைகள் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு போதிப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற நேரம், இந்த பாடலை கேட்டு முடிந்த மாத்திரத்தில் அவருடைய அன்பை நினைத்து அவருடைய சரீரத்தினால் வருகிற தெய்வீக சுகத்தையும் அவருடைய இரத்தத்தினால் வருகிற சுத்திகரிப்பையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த பிணியில் இருந்தாலும் தேவன் விடுதலை தருகிற ஒரு அருமருந்து கர்த்தருடைய பந்தி. அந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். முன்பதாக இந்த பாடலை கேட்டு பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு மாற்றினதுனை வாரி அன்பு நூறுக்கினதே உன்னை உனக்கு
உனக்காகவே அளந்தோலமெல்லாம் உனக்காகவே உனக்காகவே அவதியெல்லாம் என் சாபங்கள் பாவங்கள் நீக்கும் சர்வலாவாதிவரே இயேசுவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன் சாபங்கள் போக்கும் பாவங்கள் நீக்கும் பூரண சுகம் உண்டு இயேசுவண்டை மாத்திரமே இயேசுவின் காயங்களால் சுகமானோம் இயேசுவின் காயங்களால் சுகமானோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொன்னாரே. போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னார். நாம் ஏக மனதோடு அவருடைய சரீரத்தையும் புசித்து ரத்தத்தில் பானம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? லெட்ஸ் க்ளோஸ் our eyes and look to God. தேவனை நோக்கி பார்ப்போம். அற்புதமான தேவன், பிதாவாகி தேவனே, இயேசுவின் நாமத்தினால் நம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்குள் காணப்படுகிற அபிஷேகம் ஞானஸ்தானத்தை குறித்து இரண்டாவது பாகமாக கர்த்தர் நீர் இந்த வாரத்தில் நான் பேசுகிற உடைய திவ்ய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோவா ஸ்நானங்களால் முன்னறிவிக்கப்பட்டது இந்த அபிஷேகம். ஆண்டவரே, கல்வாரி மீதான இயேசு கிறிஸ்துவின் பிராயச்சித்தத்தினாலே இயேசு எங்களுக்காக நீர் வாங்கினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை எங்களுக்கு நீர் பங்கிட்டு கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில நீர் பொழிந்திருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதனாலே, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதனாலே, அவருடைய நாமத்தை விசுவாசிப்பதனாலே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, இந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மறுரூபம் ஒவ்வொரு வாழ்க்கையில் உண்டாயிட்டும். அப்படி செய்கிறதற்காக நன்றி ராஜா. நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டால் விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவனாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். தேவனாய் கர்த்தர் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையார் கடவர். தேவனாய் கர்த்தர் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அநியுனைக்கும் மரணத்தில் பாதுகாவலும் பராமரிப்போம் நம் அனைவரோடு கூட உலகங்களோட பரிசுத்தவான கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்படி என்று சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நன்மைகள் என்றென்று மறவாதே.
அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கிவிட்டு என்னை கிருபையினால் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமான் வயது திரும்ப வாலிப வயது போல் ஆகிறது. ஆகையான என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம், ஷலோம். சமாதானத்தோடு கூட இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தர் என்ன திட்டம் வச்சுருக்கார், நம்ம உயர்த்துக்கிறது தான் திட்டமே. எந்த சூழ்நிலையும் மாறி போகும், எந்த சூழ்நிலையெல்லாம் மாறி போகும். அவருடைய நாமத்தை பாருங்கள். கர்த்தர் செய்ய நினைத்து தடைப்படாது. நம் நீர்ப்பாய்ச்சலாம் தோட்டத்தை போல வற்றாத நீர்ட்டு போல இருப்போம். நம் பசுமையாக இருப்போம், புஷ்டியாக இருப்போம், வெற்றியாக இருப்போம், சமாதானம் இருப்போம். கர்த்தர் நல்லவர். இதை அறிக்கை செய்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தான், தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தான், தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காத என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காத என்றாரே, நான் தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.